சதுப்பு நிலத்தில் வாழும் இந்த மீன் தன் உயிருக்காக போராடும் காட்சிகள் பார்ப்போரை மெய்சிலுக்க வைக்கும் நிமிடங்கள். உயிர் பிழைக்குமா, இல்லை காகைக்கு இரையாகுமா? தன்னம்பிக்கை என்பது தன் மந்திரம் என்று மீனுக்கு நன்றாக புரிகிறது. மீனால் மண் வாசனை உணர முடிகிறது. தண்ணீரின் சுவையை சுவைக்க முடிகிறது. மெல்ல மெல்ல அசைந்து துடுப்பு போடும் அதனுடைய வால். உதவி செய்யும் தருணம் இது. உன்னால் முடியும் என்று ஒரு நண்பனிடம் சொல்வதைப் போல் அந்த மீனின் இதயத்தில் ஊக்கத்தை ஆழமாக பதித்தான். ஒரு நிமிடம் கண்களை திறந்து மேகங்களை பார்க்கத் தொடங்கிவிட்டது. தன்னம்பிக்கை என்பது மரணத்தை கூட ஜெயிக்க முடியும் என்று எதிர்நீச்சல் போடும் இந்த மீன். ஒரு நிமிடம் கண்ணை மூடி கடவுளை வேண்டுகிறது. உயிர் போகுமா? வாழ்க்கை பயணம் இதோடு முடியுமா? காத்திருந்து பார்ப்போம். என் உயிர் போகக்கூடாது என்று மனதில் ஆழமாக சொல்லிக்கொண்டு நீந்தும் இந்த மீன். தண்ணீரில் வாழும் பல ஆயிரம் உயிர்கள் சத்தம் கேட்கத் தொடங்கிவிட்டது. மீனால் சுவாசிக்க முடிகிறது. மீண்டும் தன்னால் முடியும் என்று மரணத்தோடு போராடுகிறது. விடுவித்தவனை பார்க்க மீண்டும் உதவி கேட்க வந்துவிட்டது. தன் கைகளால் மீனை தழுவி கொடுத்தான். நீ சென்று வா என்று மீனிடம் ஒவ்வொரு முறையும் சொல்லாமல் சொல்கிறான். மீன்களுக்கு காது கேட்காது என்று நமக்கு தெரியும். ஆனால் அது உண்மையல்ல. மீன்களால் தண்ணீரில் இருக்கும் சின்ன சின்ன அசைவுகளையும் யூகிக்க முடியும். தன் செவில்கள் மூலம் துடுப்பு போடும் அந்த இடத்திலிருந்து என்ன நடக்கப் போகிறது என்று யூகிக்க முடியும். தண்ணீருக்குள் மட்டும். தண்ணீரில் இருந்து வெளியே வந்த மீன் மீண்டும் தண்ணீருக்குள் தன் பயணத்தை தொடங்கியது. கடவுள் படைக்கப்பட்ட உயிர்கள் அவை. அதை யாரும் எடுக்க முடியாது.